எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ நம்மளோட தம்பிக்கு, பெரிய பையனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இது இப்படி சொல்கிறதா இல்லை நாய் குறுக்க விழுந்துட்டானா அப்படி இதை எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல. எனக்கு இப்படி தான் சொல்ல வருதுனால தான் நான் சொல்கிறேன். நேற்று சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரையில் அதான் ஃப்ரெண்டு கூட 2 வீலரில் தான் வந்திருக்கான் தம்பி. எப்படியோ ஒரு நாய் குறுக்க கிராஸ் ஆகிருக்க மாட்டேக்கு. அப்போ அந்த சமயம் நாய் திடீர்னு குறுக்க வரவும் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசங்க 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு தம்பிக்கும் அடிதான், நம்ம தம்பிக்கும் நல்ல அடி தான் நேற்று. அப்போ அந்த சமயம் நாங்கள் வீட்டில் இல்லை, வெளியில் போயிட்டோம். வெளியில் நாங்கள் போயிட்டோம் வேலையாக. தம்பிகிட்ட சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் வெளியே கிளம்பிடுவோம் தம்பி மத்தியானமா, எப்படி இருந்தாலும் முடிஞ்சா வந்துடுவோம், இல்லை அப்படின்னா நீ எப்பவும் போல் ஸ்கூல் வேன் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா நீ பஸ் இருந்தால் ஏறி வந்துடு, இல்லைன்னா எப்பவும் நடந்து வந்துடும் சொல்லிட்டு தான் இவர் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்காரு. தம்பி என்ன பண்ணியிருக்கான், அவன் ஃப்ரெண்டு சரி வரான்னு சொல்லிட்டு அவன் கூட வண்டியில் வந்திருக்கான். அந்த சமயம்தான் ஒரு நாய் குறுக்க வரவும் பசங்க 2 பேர் விழுந்துட்டாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு போனாங்களாமா. போன ஃப்ரெண்ட்ஸுங்க தான் தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டுருக்குறாங்க. அந்த தம்பி வீட்டுக்கு போக சொல்லி தாட்டி விட்டாங்களாம்மா. இது நடந்து தம்பிங்க சொன்னது தான். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லையாம்மா, பசங்க தான் இருந்திருக்கிறாங்க, கூப்பிட்டு விட்டுருக்காங்க. நாங்கள் அங்கே இருந்தோமா. இங்கே தம்பி அத்தை உள்ளே குளிக்க போயிருக்கிறாங்க. தம்பி கூப்பிட்டுருப்பானாட்டக்கு. ஆத்தா ஆத்தான்னு, ஏன் தம்பி வந்துட்டியா, யார் கூட வந்தேன்னு சொல்லி கேட்டால் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்பானாட்டக்கு. சரின்னு சொல்லிட்டு சரி போ சாமி உள்ள அப்படின்னு சொல்லி பாத்ரூம் தான் சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. தம்பி இருந்துட்டு ஆத்தா நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லவும் குளிக்க போனவங்க பதட்டத்தில் வெளியே பார்க்கையில தம்பி எப்படி இருந்தான்னா, அப்படியே அது ஃபுல்லாக அந்த யூனிஃபார்ம்லாம் அப்படியே இந்த இடம்லாம் கிழிஞ்சு, பின்னாடி பேக்கெல்லாம் கிழிஞ்சு, ஃபேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு அந்த மாதிரி வந்துருந்துருக்குறான். நாங்கள் இல்லை, அதை பார்க்கல. அப்புறம் அத்தை தான் ஃபோன் பண்ணி, அவங்களும் பதட்டத்துல தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. மாமாக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப பதறிட்டு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் எப்பவுமே கூப்பிடுவாங்க, சரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அட்டன் பண்ணோம். ஆனால் திடீர்னு பார்த்தா தம்பி இப்படி கீழே வந்துட்டான். தம்பி கொண்டு ஒரு 2 பசங்க வெளியே விட்டுட்டு போனாங்க. கை காலெல்லாம் ஃபுல்லாக காயமாயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப, நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க வேலையும் மறந்துட்டோம். அங்கே எங்களுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. லவுட் ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்னு சொல்ல அத்தை ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசினாங்களா. கீழே விழுந்துட்டாலும் சரி சின்ன காயமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு, நீ தம்பி சின்னவன் வீட்டில் வந்தானா நீ வீடியோ கால் பண்ணுங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணப்போ பையன் அப்படியே நிற்கிறான். அப்படியே அந்த சட்டையெல்லாம் கிழிஞ்சு ஃபுல்லாக ரத்தம் ஆகி அந்த கையெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே, இந்த கை லெஃப்ட் சைடு கையிலெல்லாம் அப்படியே தோல்ல இதெல்லாம் ஒளிஞ்சு ரத்தம் அப்படியே செவன்னு. அது ஒரு மாதிரி அந்த வீடியோ காலில் பார்க்கல என்னால் ஒன்றும் முடியலைங்க. அப்போவே 1 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வர, நம்ம ஊர்ல இங்கேருந்து 1 மணி நேரம் போக வர்றதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கையில் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துல அழுத்தி பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். எனக்கு அது அந்த இடம் என்ன சொல்றது எனக்கு புரியல அதெல்லாம் பார்க்கல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லிட்டோம். இவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தம்பி கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்களும் வர ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தோம். என்ன இருக்கும் இடையில பிளட் ஏதாவது அதிகமாக போயிடுச்சோ, கை காலில் ரொம்ப அடியோ, பிளட்டு அதிகமாக போச்சுன்னா சில குழந்தைங்க டயர்ட் ஆயிரும், அடிபட்டு கை கால் எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிறத ஒரு பதட்டம் ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டே வந்தோம். இவரோட ஃப்ரெண்டு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மெதுவாகவே வாங்க நாங்கள் கூட இருக்கோம், பார்த்துக்குறோன்னு அந்த தம்பி பேர் சூர்யா. அந்த தம்பி நாங்கள் ஃபோன் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கல. பையனை பார்க்குற வரைக்கும் நாங்கள் பையனை பார்க்கல. கரெக்டாக அம்மா வீடு பக்கத்தில் இருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகையில் பையன் இந்த சட்டையெல்லாம் போட்ட யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு ஃபேண்ட்டெல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து இதை ஃபுல்லாக முட்டி எல்லாமே கட்டு போட்டு அந்த அந்த ஒரு கோலத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எங்களால் பார்க்கவே முடியல. அதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கும் நீங்க சொல்லலாம் இதுக்கெல்லாம் வீடியோ போடுவீங்களா அப்படின்ட்டு.
உண்மையாலுமே வந்துட்டு ஏன்னா நான் கூட வீடியோஸ் போடுறதுக்கு 2 3 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்கவே முடியல. அஹ் சரி நம்ம சொல்லிடலாம். காலையில ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இன்னும் ரிப்ளை பண்ணல. சில பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, விசாரிச்சாங்க. ஒரு சின்ன அடினாலும் அதுவும் காயம் தானே. ஏன்னா வண்டியில வந்து இந்த அளவுக்கு நாய் வந்து குறுக்க வந்து இழுத்துட்டு போய் பையன் ஃபுல்லா கையில ஃபுல்லா ரத்தம். இப்போ போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கையில அப்படியே கட்டு பிரிக்கவே அந்த ரத்தம் நிக்கலைங்களாமா, அவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த 2 விரலெல்லாம் அடி, நிறைய அடி. நான் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை. அதனால எனக்கு எல்லாம் பார்க்கவும் ஒரு பதட்டங்கிறத விட அவ்வளோ வேதனையா போச்சு. நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம், கடவுள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏதோ ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் தான் கடவுள் இந்த குழந்தைய வந்து என் குழந்தைய இந்த அளவு காப்பாத்தி கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு மனசை நான் தேத்தி உட்காந்துக்கிறேன். ஆனா குழந்தைய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வலிக்குதுன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அம்மா எனக்கு வலிக்குது, அப்பா எனக்கு வலிக்குதுன்னு இப்ப வரைக்கும் தம்பி வாயை திறந்து சொல்லவே இல்லை. இந்த டம்ளர் புடிச்சு கூட தண்ணி அவனால குடிக்க முடியல. உண்மையாலுமே குடிக்கவே முடியல அவனால. அவ்வளோ வேதனை இருக்கு. ஆனா அவன் சொல்லல வாயை திறந்து. எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனா எனக்கு அப்பா வலிச்சதை விட எனக்கு பதிகம் வலிக்குது. ஏன்னா தனக்கு அடிபட்டதை விட நம்ம பசங்களுக்கோ, நம்ம கூட இருக்கிற ஒய்ஃபுக்கோ, நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி அடிபட்டா நம்ம பாக்குறப்போ அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று எனக்கு அடிபட்ட அன்னைக்கு அவ்வளோ வலிக்கல எனக்கு. இப்போ நேற்று திடீர்னு இந்த மாதிரி ஆகவும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. டக்குன்னு நாங்களும் அடிச்சு பிடிச்சி வேகமா வந்து எப்படி என்ன இருக்கான், பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்ட்டு. ஏன்னா சொல்றதை விட நேர்ல வந்து பார்க்காம மனசு ஆறாது. அப்போ நேர்ல வந்து பார்த்து அந்த மாதிரி அவன் உட்காந்துருக்கான், வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஏதாவது வலிச்சுதுன்னா சொல்லுப்பா, கை காலு மண்டையில இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டிருக்கும் உனக்கு தெரியாமையே, லைட்டா வலிச்சாலும் நம்ம இப்போதே பார்த்துக்கணும், பின்னாடிலாம் பிரச்சனை வரும், நீ இப்போ சொல்லுப்பா அப்படின்னா எதுவுமே வலிக்கலின்னு கூட சொல்லலை. நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றான். ஒரு ஒரு சின்ன காயினால நம்மளுக்கு அப்படி வலிக்கும். அதுவும் இந்த வெயில் ஹீட்டுக்கெல்லாம் இப்போ அந்த கட்டெல்லாம் நிறைய கட்டு போட்டுருந்தாங்க, பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் கட்டு பிரிச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த இடம்லாம் செக்க செவேன்னு இருக்குது. இந்த கை, இந்த காலு, இந்த விரலெல்லாம் ஃபுல்லாக அப்படியே செக்க செவேன்னு இருக்குது. எப்படிதான் அந்த வலி தாங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. கடவுள் தான் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, எங்களை அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் இல்லாம நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருக்கிறாரு. உண்மையாலுமே இந்த விஷயம் யாருக்குமே இந்த ஒரு விஷயம் நடக்கிறது வந்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்காது. இது எதிர்பாராதது தான். ஆனா வந்து இது வந்து எங்களால எங்க குடும்பத்துல வந்து இது எங்களால தாங்கிக்க முடியல. அதாவது எங்களுக்கு என்ன வேணா நடந்துட்டு, என்ன வழி வேணா கொடுக்கட்டும், குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே தாங்க முடியல. நான் ஒரு பெத்த தாயா இருந்துட்டு அந்த ஒரு நிலைமையில வந்து என்னால யோசிக்கவே முடியல. சாப்பாடு கூட எனக்கு அது பசியே எடுக்க மாட்டேங்குது. சாப்பிடவே முடியல. எப்பவுமே சாப்பிட்றவா, இன்னைக்கெல்லாம் அந்த சாப்பாடு கூட என்னால சாப்பிடவே முடியல. அவ்வளோ வேதனையா இருக்கு. நாங்களும் எவ்வளோ பக்கம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணுங்கிறப்போ அது நினைச்சா அதெல்லாம் என்னால ஒண்ணுமே பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். நீங்க யாரும் வந்து தப்பா பேசாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா வண்டி வாசி நம்ம வண்டியில கொடுக்கவே கூடாது. நாங்க தம்பிக்கு எப்பவுமே வண்டி கொடுக்கவே மாட்டோம். ஸ்கூலுக்கு என்ன வேலை கிடந்தாலும் ஸ்கூலுக்கு கூட்டு தான் வந்துட்டு இருப்போம். இல்லைன்னா அவனே ஒரு கடைக்கு நடந்தே வந்துருவான். நாங்க இல்லை அப்படின்னா வண்டிங்கிறத நாங்க கொடுக்க மாட்டோம். தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் வண்டி கொடுத்து ஓட்ட சொல்லாதீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நீங்க வந்து அதை விட்டுட்டு போய் கூட்டிட்டு வாங்க குழந்தைங்கள. அது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க கடைக்கு போயிட்டு வா, இங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த வேலையில குழந்தைங்கிட்ட சொல்லாதீங்க, வேண்டாங்க. அது நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்காக சொல்றோம். டெய்லி ஸ்கூல் போறவன் தான் வர்றவன் தான் என்னைக்குமே இந்த மாதிரி நடக்கும் நாங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு திடீர்னு நடக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வண்டி கொடுக்கறதோ இல்ல பசங்க வண்டியை வர்றதோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்துதான் இந்த மாதிரி திடீர்னு ஒரு விபத்துக்கு வந்து காரணமாயிருது. ஸோ அதனால மேக்ஸிமம் அவங்க நடந்து வந்தா கூட பரவாயில்ல, காலில் ஒன்றும் வலிக்காது. வளர்ற பையன் என்ன கால் வலிக்க போகுது, நடந்தா அவங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட நமக்கு சேஃப்டி தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நம்ம தூரத்துல இருந்து வரனால கூட தம்பி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம். இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு கவனமா போயிட்டு கவனமா வரணும்.
அது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த காலத்துல இந்த பசங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ஒரு சூட்டிப்பாவே இருக்காங்க. எது எடுத்தா கௌத்தம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து இழப்புகள் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த இழப்புகள் வந்து நடக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். இது இந்த இடத்துல நடக்கும்னு இருந்தங்காட்டி நேற்று தம்பிகளுக்கு நடந்திருக்குது. இதுவே வேற ஏதாவது நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. அதை யோசிச்சாலே வந்து நம்ம இத்தனை வருஷமா வாழ்ந்து இத்தனை வருஷமா இந்த குழந்தைய வளர்த்து இருந்ததுக்கே நம்ம பிரயோஜனமே நம்மளுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுது. அந்த கடவுள் வந்து காப்பாத்தி கொடுத்தது. உண்மையாலுமே நாங்க செஞ்சதுல ஏதோ ஒரு புண்ணியம் தான் குழந்தைகளை காப்பாத்திருக்குது. நாங்க இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். தம்பி கொஞ்சம் நல்லானதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இன்னொரு வீடியோ நாங்க போடுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க எடுத்தோம். எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கறனால தான் நாங்க எடுத்தோம். எனக்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில இருந்து என்னோட நம்பர் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அரௌண்ட்ல இருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய வேண்டுதல்னால தம்பி சீக்கிரம் குணமடைஞ்சு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். ஆனா அவனுக்கு 12th ஸ்டடி போயிட்டு இருக்கு. அதனாலதான் அவன் கொஞ்சம் லீவ் போட்டிருக்கான். அந்த ரெஸ்ட் எடுத்து தானே ஸ்கூல் போக முடியும். ஸ்கூல் கூப்பிட்டு சொல்லிட்டோம். சீக்கிரம் நல்லா ஆயிடுவான். அவனும் ஸ்கூல் போகணும் அப்படின்னு நாங்களும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம். அதுல ஒன்றும் இல்லை, எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. கவனமா இருக்கணும், கவனமா பார்த்துக்குங்க. நல்லதே நடக்கும், எல்லாத்துக்கும் எங்களுக்கும் நல்லது நடக்கும். ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா வராங்களான்னு வந்து கண்டிப்பா நம்ம ஒரு இதா இருக்கணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலுமே ஒரு அக்கறையோட நம்ம பார்த்துக்கணும். ஆனா தம்பி வந்துட்டு இது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த மாதிரி வண்டியில வர்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க சொல்லிட்டு தான் போனோம். அவன் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு வந்து இறங்கிடலான்னு சொல்லி தான் வந்திருக்கிறான். ஆனா வந்து இப்படி ஆயிடுச்சு. அவன் அதுல இருந்து அவன் திருந்திக்குவான். அவனோட தப்ப அவன் திருத்திக்குவான். அதனால இப்போ வந்து தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறான் வெளியே. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஊசி மட்டும் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து போட சொல்லியிருக்காங்க, செப்டிக் ஆயிரும்னு சொல்லிட்டு. தம்பி அப்படியே கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆயிட்டானா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அவன் உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்மளோட சொந்தங்கள் ஆயிட்டீங்க. எல்லாம் நல்லது கெட்டது, எங்கே போகிறோம் எங்கே வரோம், உங்களோட சந்தோஷத்துல எல்லாமே நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் ஒரு இப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் இதோட மன்னிச்சுக்கங்க. நாங்க தப்பு எதே கிடையாதுங்க. சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். உங்களுக்காக தான் இது சொல்லணும்னு நினைச்சோம், உங்களுக்காக இது சொல்லிட்டோம். எங்களுக்கு ஆறுதல் சொன்ன சொந்தங்களுக்கு வந்து மிக்க நன்றி. நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்.